50,000 ரூபாய் சம்பாதிச்சாங்க அப்படின்னதுன்னா இனிமே வந்து அவங்களுடைய இந்த வீடு வாங்குறது, கார் வாங்குறது அதெல்லாம் வந்து மறந்துடணும். ஏன்னா 30 வயசு வரை நீ ஒண்ணுமே சேர்க்கல, யுவர் பேங்க் பேலன்ஸ் இஸ் 0 அப்படின்னதுன்னா யூ டோன்ட் ஹேவ் த லக்ஸுரி டு அஃபோர்ட் கார் ஆர் ஹவுஸ். இந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா த ஒன்லி சேவியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குழந்தை தான். நீங்கள் வந்து அந்த குழந்தைய நல்லா படிக்க வச்சிங்க அப்படின்னு சொன்னதுன்னா அந்த குழந்தை வீடு வாங்கும். முடியாது. அப்போ என்னன்னா இல்லை, யார் ஒருத்தர் 30 வயசு வரையும் ஒன்றுமே சேர்க்கலை அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங் மெசேஜ் வந்து ஸ்டார்டிங்லேயே சேவ் பண்றது ஒரு கேட்டகரி இருப்பாங்க. இப்போ 30 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ என்னோட சேவிங்ஸை நான் எப்படி ஸ்டார்ட் பண்றது, இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்க்கு நான் எப்படி வர்றது, இப்போ என்னோட பேங்க் பேலன்ஸ் வந்து 0ல இருக்கு, இப்போ நான் எப்படி ஸ்டார்ட் பண்றது. நீங்க ஒரு 30 வயசு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்வேரியபிளி 30 வயசுல ஜென்ரலா ஒருத்தர் கல்யாணம் ஆயிருக்கும், மோஸ்ட்லி ஒரு குழந்தை பிறந்திருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஓகே நான் சம்பாதிச்சேன், அப்புறம் கல்யாணம் ஆனதுனால அதுக்கெல்லாம் கொஞ்சம் செலவாயிடுச்சு, அதுக்கப்புறம் குழந்தை வேறு வந்துச்சு, இனிமேல் ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டணும், அதனால இதுவரையும் என்னால் பெருசாக சேர்க்கவே முடியல அப்படிங்கிறது வந்து நிறைய இடத்துல பரவலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ வந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டு ஸ்டார்ட் வித் அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 50,000 ரூபாய் சம்பாதிச்சாங்க அப்படின்னதுன்னா இனிமே வந்து அவங்களுடைய இந்த வீடு வாங்குறது, கார் வாங்குறது அதெல்லாம் வந்து மறந்துடணும். ஏன்னா 30 வயசு வரை நீ ஒண்ணுமே சேர்க்கல, யுவர் பேங்க் பேலன்ஸ் இஸ் 0 அப்படின்னதுன்னா யூ டோன்ட் ஹேவ் த லக்ஸுரி டு அஃபோர்ட் கார் ஆர் ஹவுஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரைட் ஆன்சர். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணணும் உங்களுடைய வெல்த். ஏன்னா குழந்தை பிறந்துருச்சு, இப்போ எது குழந்தையோட எஜுகேஷன், குழந்தையுடைய மேரேஜ், உங்களுடைய ரிட்டையர்மெண்ட். ஒரு குழந்தைன்னா இது 2 குழந்தைன்னா இன்னொரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு லெட்டஸ் டேக் ஒரு சைல்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு சைல்டுக்கு எஜுகேஷன், மேரேஜ் அண்ட் யுவர் ரிட்டையர்மெண்ட். இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயிங் ஃபார்வர்ட் சேர்த்தாலே அதை மீட் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அன்லெஸ் அதர்வைஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிக் பிரேக் ஆர் நீங்கள் வந்து ஒரு ஐடியில் இருக்கீங்க, யூ காட் சம் ஆன்சைட், ஏதாவது ஃபாரின் கண்ட்ரிக்கு போனீங்க அப்படின்னதுன்னா உங்களுடைய லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும். ஆர் ப்ராபப்ளி ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது ஒன்று கற்றுட்டு இருக்கீங்க, அல்லது ஒரு சைடில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் தான் வந்து திங்ஸ் வில் இம்ப்ரூவ், அதர்வைஸ் இம்ப்ரூவே ஆகாது. அப்போ இந்த பேசிக் நீட்ஸை மீட் அவுட் பண்ணணும் அப்படின்னதுன்னா மினிமம் ஒரு 15% 20%, மோஸ்ட்லி 20% உங்களுடைய சம்பளத்தில் நீங்கள் சேர்க்கணும். ஓகே, இப்போ 30,000 நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னதுன்னா 30,000த்துலனா 6,000, ஸோ 6,000 rupees பர் மந்த். இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு 35,000 40,000 ரூபா சம்பளம் வந்ததுன்னா அந்த 40,000த்துக்கு 20% 8,000 rupees. ஸோ as long as your salary is keep increasing, அந்த இன்க்ரீஸுக்கு ஏற்ற மாதிரி you should keep increasing your investment. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து மீட் அவுட் பண்ண முடியும். இந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா the only savior அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குழந்தை தான். ஓகேயா? நீங்கள் வந்து அந்த குழந்தைய நல்லா படிக்க வச்சிங்க அப்படின்னு சொன்னதுன்னா அந்த குழந்தை வீடு வாங்கும், அல்லது உங்களுக்கு கூட ஒரு வீடை வாங்கி கொடுக்கும். அப்பா அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நம்ம வளர்த்துருக்காங்க முடியாது. அப்ப என்னன்னா இல்ல நீங்க இது எப்படின்னா சிஎஸ்கே மேட்ச் நடந்தது, ஓகேங்களா? அவங்க 180 ரன் சேஸ் பண்ணணும். 180 ரன் சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுன்னா 20 ஓவரில் 180னா ஓவருக்கு 9 ரன் அடிக்கணும். அவங்க 10 ஓவரில் 65 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த 10 ஓவரில் 115 ரன் அடிக்கணும். ஏற்கனவே 4 விக்கெட் போச்சு. அப்படின்னா எப்படி அது வந்து பண்ண முடியும்? என்னைக்காவது ஒரு நாளைக்கு தோனி அடிப்பார், அல்லது யாராவது ஒருத்தர் அடிக்கலாம். ஸோ எப்போதுமே அது வந்து நடக்குமா? ரெண்டாவது தோனி அடிச்சது வந்து அவர் வந்து எங்கா இருக்கும்போது, அதே தோனியை வந்து இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்க முடியாது. கரெக்டா? இல்ல அப்படின்னு இருக்கும்போது என்னன்னா ஃபர்ஸ்ட் நீங்க அதை வந்து பிளான் பண்ணிட்டே வரணும். முன்னாடி அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது நான் 30 வருஷமா எதுவுமே சேர்க்க மாட்டேன், ஆனால் என்னுடைய ஆசைகள் மட்டும் எதுவுமே குறையாது அப்படின்னா அதெல்லாம் வந்து அப்போ என்ன ஆகும்னா இதெல்லாம் பண்ணாம ஒரு வீட்டை வாங்குறேன், காரை வாங்குறேன்னு சொல்லிட்டு பசங்களை படிக்க முடியாது. அப்புறம் எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டை சச்சரவு தான் எப்போதுமே இருக்கும். இது காரணம் என்ன? நீங்கள் வந்து உங்களுடைய தேவைக்கு அட்ரஸ் பண்ணாமல் உங்களுடைய விருப்பத்துக்கு நீங்கள் அட்ரஸ் பண்ணுறதுனால இது. ஸோ யார் ஒருத்தர் 30 வயசு வரையும் ஒன்றுமே சேர்க்கலை அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங் மெசேஜ் வந்து யூ கேனாட் அஃபோர்ட் இது. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நல்லா படித்து நீங்கள் சம்பாதியத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் வந்து சார் 30,000 நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு வந்து ஒரு 10% கிடைச்சாலே பெரிய சம்பளம், அதுக்கு மேலாம் கிடைக்காது, நான் படித்த படிப்புக்கும் அல்லது நான் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரிக்கும் அப்படின்னு அதெல்லாம் மறந்துடுங்க. சரி, நாட் நெசசரிலி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னதுன்னா வீடு
வீடு வாங்குறது கார் வாங்குறது தான் சந்தோஷம் நம்ம வச்சுட்டு இருக்கோம். சரி, சந்தோஷங்கிறது எப்போதுமே நம்ம மனசுல இருக்கு. ஸோ வென் யூ கீப் சந்தோஷம் வித் சம்படி ஆர் சம்திங் எல்ஸ் அப்படின்னா யூ ஆர் பவுண்ட் டு கெட் டிசப்பாயிண்டட். நான் வந்து ஓகே என் ஒய்ஃபோட ஒரு இடத்துக்கு போனாதான் எனக்கு சந்தோஷம், அல்லது பையனோட எங்கேயாவது போனாதான் சந்தோஷம், அல்லது இந்த கார்ல போனாதான் சந்தோஷம், 4 ஃபாரின் ட்ரிப் போனாதான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சந்தோஷத்தை when you are depending on outside or somebody else அப்படின்னு சொன்னதா இருந்ததுன்னா டெஃபினட்டா உங்களுக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் தான் வந்து கண்டிப்பா கிடைக்கும். சந்தோஷங்கிறது என்கிட்ட இருக்கு, இந்த பிறவில எனக்கு வந்து வீடு வாங்குறதுக்கு எனக்கு இது இல்லை, ஓகே அட்லீஸ்ட் நான் என்ன பண்ணலாம், அதை எப்படி நான் காம்பன்சேட் பண்ண முடியும், என்னுடைய பையனுக்கு படிப்புக்கு நல்ல ஒரு இது கொடுத்தோம்னா அவன் படிச்சு வாங்கி கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி அதாவது பண்ணலாம். ஸோ இந்த கிரிக்கெட்ல சொன்ன மாதிரி 2 இன்னிங்ஸ் இருக்கு இல்லையா, முதல் இன்னிங்ஸ்ல நீங்க ரன்னே அடிக்கல, ஓகே அடுத்த இன்னிங்ஸ்லயாவது பையன் மூலமாவது அடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு இருந்ததுன்னா டெஃபினட்டா நீங்க வந்து பெரிய பெரிய இதெல்லாம் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. ஆசை இருக்கக்கூடாதா? இல்லைங்க, ஆசை இருக்கலாம். அதாவது தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, ஆசை இருக்கு தாசில் பண்ண, அதிர்ஷ்டம் இருக்கு மாடு மேய்க்க. புரியுதுங்களா? ஆசை யார் வேணாலும் பண்ணலாம். நான் கூட தான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு நினைக்கணும், நான் கூட தான் தோனி ஆகணும்னு நினைக்கணும், அதெல்லாம் நினைக்கலாம். பட் அதுக்கு நம்ம உழைப்பு இருக்கணும் இல்லையா, நமக்கு அதுக்கு ஸ்டஃப் இருக்கணும் இல்லையா. ஜஸ்ட் லைக் தட் ஆசை பண்றதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆக்சுவலி நீங்க சொல்றப்ப இல்ல சார், 30 வயசு ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் மாதிரி மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா சார், இப்ப வந்து ஒரு 10,000 வாங்குறா அப்படின்னா சேவ் பண்ண முடியல, 20,000 வாங்குறப்பே சேவ் பண்ண முடியல, 30,000 பிகாஸ் நிறைய கமிட்மெண்ட்ஸ், இப்போ இருக்க ட்ரெண்ட், அந்த லைஃப் ஸ்டைல்குள்ள நம்ம போகணுன்றதுனாலே நம்மளால அந்த சேவிங்ஸ் பண்ண முடியலையோ. இப்ப 50,000 சம்பளம் வாங்கினா கூட அப்பயுமே என்னால சேவ் பண்ண முடியல. அப்படி இருக்கப்ப அது எதனால நடக்குது? நம்மளை சுத்தி வேணும்னே ஒரு சதி நடக்குதா? இல்ல, அதாவது என்னன்னா யூ டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில் த மணி. இப்ப உங்களுக்கு வந்து பயங்கரமா பசிக்குது அப்படிங்கிறீங்க, நான் வந்து ஒரு இட்லியோ அல்லது சாப்பாடோ பிரியாணியோ ஏதோ ஒன்று கொடுக்குறோம், கொடுத்தா பசி இருக்குமா இருக்காத, பசி போயிடும். கரெக்டா? புரியுதுங்களா? ஆனா இப்ப நான் வந்து when I started my career அப்ப வந்து 96ல நீங்க பிறந்திருக்க மாட்டீங்க. 96ல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஸ்டார்டிங் சேலரி வந்து 3,000 rupees 96ல. ஓகே, அப்ப என்னோட அப்ப வாங்கினவங்க 3,000 rupees சம்பாதிச்சவங்க என்கிட்ட சொன்னது வந்து என்னன்னா, பணம் பத்தவே இல்லைப்பா அப்படின்னா. அப்புறமா வந்து பார்த்தோம்னா இப்போ 2025ல நிறைய பேர் வந்து 2 லட்சம் 3 லட்சம்லாம் சம்பாதிக்கிறாங்க. ஓகேங்களா? 3,000 to 3 லட்சம், 3,000 to 3 லட்சம் எவ்வளவு? 100 மடங்கு. இப்போ என்ன சொல்றாங்க, பணம் பத்தலை அப்படிங்கிறாங்க. கரெக்டா? எனக்கு அப்படின்னா, அதாவது நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி, இது இட்லி கொடுத்தோன்னா ஒன்று வந்துருச்சு அப்படின்னதுன்னா அந்த பசி இருக்கக்கூடாது. இப்போ பணம் வந்துட்டாலும் ஸ்டில் வந்து உங்களால பணம் இல்லை அப்படின்னா, இப்போ ஓகே 3 லட்ச ரூபா பத்தலை, 30 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் இருக்குமா? இருக்காது. அப்ப வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து பணத்தை ஹேண்டில் பண்ண தெரியல, அவ்வளவுதான், சிம்பிள். கரெக்ட், ஹேண்டில் பண்ணு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, தம் ரூல் ஆல் த டைம் என்னன்னா, நான் 3,000 சம்பாதிச்ச போது யாரோ ஒருத்தர் 2,500 ரூபாய் சம்பாதிச்சாங்கல்ல. இன்னைக்கு நான் 3 லட்ச ரூபாய் சம்பாதிச்சுட்டு எனக்கு பணம் பத்தலைன்னு சொல்றேன் இல்லையா, 2.5 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? புரியுதுங்களா? அப்ப நான் என்ன பண்ணணும்னா, என்னுடைய சம்பளம் 3 லட்சம் இல்லை, 2.5 லட்சம் தான் அப்படிங்கிற இதை நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, இட்ஸ் கால்டு ஃபோர்ஸ்டு சேவிங்ஸ். இப்ப நீங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல வேலை பார்க்குறீங்க, 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. நாளைக்கு என்ன சொல்றாங்கன்னா, சம்பளம்லாம் வந்து நீங்க வந்து ஓகே நாளைக்கு 35,000 40,000 வரும் அப்படின்னு எழுதுனேன். இங்க பேருப்பா, உனக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் 27,000 ரூபாய் தான் சம்பளம். ஓகே, இஷ்டம் இருந்ததுன்னா வேலை பாரு, எனக்கு இதுக்கு மேல கொடுக்க முடியாது, எனக்கு 2 ஆப்ஷன், ஒன்னு வீட்டுக்கு அனுப்பணும், இல்லைன்னா உனக்கு குறைக்கணும், இந்த 2 தான் எனக்கு ஆப்ஷன், யூ சூஸ் த ஆப்ஷன் அப்படின்னு நான் சொன்னா, டக்குன்னு சொன்னா யாருக்கும் ஜாப்லாம் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அவுட். ரெண்டாவது மோரோவர் ஜாப் பொறுத்தவரையும் நீங்க ஒரு வேலையில இருந்து 30,000ல இருந்துட்டு எனக்கு 40,000 வேணும் 50,000 வேணும்னா நிறைய பேர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. 30,000 வாங்கினாலும் வேலையை விட்டாச்சு, உங்களுக்கு வேலை இல்லைன்னு தெரிஞ்சா நான் 20,000 ரூபாய்க்கு வேலைக்கு வரீங்களான்னு கேட்பேன். அதாவது the world வந்து that the world is asking, you are the same person. Yes. பட் வந்து என்னன்னா, நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க, whether you are still in the job, நம்மளோட இயலாமையை யூஸ் yes, everywhere எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா everybody wants to exploit others. that's the nature. அது ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னதுன்னா, அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க, பரவாயில்ல 27,000 ரூபாய்க்கு. இப்ப என்ன பண்ணுவீங்க, அந்த 27,000 ரூபாய்க்கு நீங்க ஓட்டணுமா வெட்டணுமா? சரி சார் பரவாயில்ல சார் 27,000 ஓகே சார் பரவாயில்லையா, அப்போ ஓகேன்றீங்க. அப்ப என்ன பண்ண, இப்ப எப்படி மட்டும் இந்த சமயத்துலயும் நீங்க வந்து ஃபேமிலி ரன் பண்ணுவீங்களே, இப்ப இந்த 3,000 ரூபாய் எங்க இருந்து வந்தது? புரியுதுங்களா? ஸோ த பாயிண்ட் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எப்போதுமே ஒரு இந்த மணி நம்மளோடது இல்லை அப்படிங்கறத நம்ம எடுத்து வச்சாதான் நம்ம வந்து சேமிக்கவே முடியும். ஒண்ணு. நீங்க வந்து இன்னொன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு விஷயம் வர்றதுக்கு இவ்வளவு நாளா நீங்க வந்து
2 பஸ் ஏறி 4 பஸ் ஏறி அதெல்லாம் போவீங்க. இப்போ கொஞ்சம் சம்பளம் வந்த உடனே ஒரு 2 வீலர்ல போகணும், ஐயோ ஒரு நாள்லாம் வெயிட் பண்ண முடியாது, அல்லது ஒரு கார்ல போகணும், ஒரே வெயிலா இருக்குதா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா அதாவது சம்பளம் ஏறுறதுக்கு முன்னாடி நீங்க இதெல்லாத்தையும் ஏத்திட்டே இருக்கீங்க. அவன் என்ன சொல்றா, சார் உங்களுக்கு 2 லட்சமா, இந்த நீங்க எதுக்கு 10 லட்ச ரூபா கார் வாங்குறீங்க, இந்த 25 லட்ச ரூபா கார் சூப்பர் கார் இதே வாங்கிக்கலாமே, இப்ப அவனே கொடுக்குறானேப்பா, நீங்க இதெல்லாம் வாங்கலாமா வாங்கலாமா அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்றீங்க, 10 லட்சத்துக்கு போற ஆள் நீங்க 25 லட்ச ரூபாய்க்கு போறீங்க. இப்ப யாரு வந்து இதெல்லாம் வந்து யூ கீப் ரைசிங் த பார், யூ ஆர் ஒன்லி ரைசிங் த பார். ஸோ அதனால நம்ம வந்து பணம் சம்பளம் ஆனாலும் சம்பளம் ஏறினாலும் என்னால சேவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்றது வந்து எகெயின் கம்மிங் பேக் டு உங்களுடைய தப்பு. என்ன சார் எதுக்கு எல்லாத்துக்கும் எங்க மேல ஏன்னா இது வந்து உங்களுடைய லைஃப். நீங்க பாருங்க யார் யாரெல்லாம் வந்து ஏர்ன் பண்றாங்களோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட் when it comes to ஸ்பெண்டிங். நம்ம என்ன சொல்றோம், ஒரு இடத்துல மணிங்கிறது வந்து லக்ஷ்மி பூஜா எல்லாம் பண்றாங்க, பணம் என்ன மரத்திலேயா காய்க்குது, அது அல்லது ஹார்ட் ஏர்ன் மணிங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாம் கரெக்டா. ஆனா நீங்க வந்து ஒரு மால்ல இன்னொரு வெளியில போய் பாத்தீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் யாருமே இது ஹார்ட் ஏர்ன் மணி மாதிரியே தெரியல, ஏதோ ஈஸியா கிடைக்கிற மணி மாதிரி தான் இருக்குது. வே தே ஸ்பெண்ட் மணி. இதெல்லாமே வந்து ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ள தானே சார்? இல்லங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா லைஃப் ஸ்டைல் வந்து இப்ப எப்போதுமே இப்ப நான் இருக்கேன்னா எனக்கு மேல ஒரு கோடி பேர் இருக்காங்க. இந்த கோடின்னு சொன்னேன் இல்லையா, அந்த கோடிக்கு பேர் தானே அவனுக்கு மேல ஒரு கோடி பேர் இருக்காங்க. ஸோ எப்போதுமே நமக்கு மேல நிறைய பேர் இருக்காங்க, நமக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க. புரியுதுங்களா? நீங்க வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாலுக்கு போறீங்க அப்படின்னா ஒரு தோசை 120 to 150 ருபீஸ் கரெக்டா. இப்ப நீங்க வந்து மாலுக்கு ஏதோ ஓகே ஒரு தடவை மாலுக்கு போறேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒரு தடவை சாப்பிட்டா ஓகே, டெஃபினட்டா இட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த், பாக்கி பேர்லாம் பார்க்கணும் இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க 150 ருபீஸ் அஃபோர்ட் பண்ண முடியறவங்க ஓகே. அஃபோர்ட் பண்ணாம என்னத்துக்காக மால்ல போய் நீங்க சாப்பிட்றீங்க? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சாப்பிடுங்க. நாங்க நீங்க சாப்பிடவே கூடாதுன்னு சொல்ல, ஏதோ ஒரு 10 தடவை மாலுக்கு போறீங்கன்னா 2 தடவை சாப்பிடுங்க. ஸோ 8 தடவை நீங்க அதை குறைக்கலாம் இல்லையா? ஒரு தேட்டருக்கு போறீங்கன்னா நீங்க பாப்கார்ன்லாம் பாத்தீங்கன்னா 300 ரூபா 500 ரூபாய்க்குலாம் பாப்கார்ன் பெப்சி வாங்கிட்டு உள்ள போய் உட்கார்றதுக்குள்ளே பாதி 300 ரூபா 500 ரூபா வந்து. அப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க அல்லது ஒரு 2 பேர் 3 பேரா போனீங்கன்னா பிரிச்சு சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா 4 தடவை போனோம் அப்படின்னதுன்னா 2 தடவை சாப்பிடுங்க, 2 தடவை வந்து பாப்கார்ன்லாம் எதுவும் சாப்பிடாதீங்க. 2.5 மணி நேரத்துல வந்து ஒன்றும் இதாக போறது கிடையாது. வெளியில வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுங்க. சம்வேர் ஆர் அதர் வந்து ஒண்ணு வந்து தேவையை சுருக்கிக்கணும் அல்லது வருமானத்தை பெருக்கிக்கணும். கரெக்டா? இப்ப நான் வந்து தேவையும் சுருக்க மாட்டேன், வருமானத்தை பெருக்கிறதுக்கு எனக்கு வழியும் வருமானத்தை பெருக்கிறதுக்கு வழியும் இல்லை அப்படின்னா எப்படி? ஏதாவது ஒண்ணு கான்ஸ்டன்டா இருந்தா இன்னொன்னு வேரியபிளா இருக்கணும். இட் cannot be both are வேரியபிள் வந்து பண்ணவே முடியாது. அதாவது ஒன்று கான்ஸ்டன்டா வச்சுக்கணும். ஒன்னா தேவையை கான்ஸ்டன்டா வச்சுங்க, பணத்தை பெருக்குங்க, அல்லது பணத்தை கான்ஸ்டன்டா வச்சுங்க, தேவையை சுருக்கிங்க.